அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் அப்படின்ற ஒரு நிருபத்தை எழுதியிருப்பாங்க. பிலிப்பியர் நிருபம் எங்கேருந்து எழுதப்பட்டது அப்படின்னா, சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டது. அதுலேயும் சிறையில் கை கால்கள் கட்டப்பட்டு கையை அசைச்சாலே முட்கம்பிகள் கையில் குத்துற அளவுக்கு கொடூரமான ஒரு தண்டனைக்கு நடுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்காரு. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதுலேயே 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், ஆண்டவர் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோன்னு நமக்கு தான் தெரியும். ஆனால் பவுலை பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலைக்கு நடுவில் முற்கம்பிகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அவர் எழுதுறாரு, நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், கர்த்தரை நான் நேசிக்கிறேன், அவருக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோன்றதை சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவரை நேசிக்க கற்றுக்கொள்வோம். காட் bless you.